Hi friends, welcome to the new lesson. இப்போ நம்ம 7th standard term 2 unit 2 geography பார்க்க போறோம். lesson ஓட பேரு tourism. So tourismனா என்ன அப்படிங்கிறதுக்கு introductionல கொடுத்திருக்காங்க. tourismங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் டூரியான் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. tourismனா என்னன்னா ஒருத்தங்க வந்து 24 மணி நேரத்துக்கு குறையாம அதே நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு கூடாமையும் ஒரு விசிட் போகிறது தான் டூரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 24 hours அண்ட் அட் தி சேம் டைம் இட் ஷுட் நாட் பி மோர் தென் 1 year. அப்படி ஒரு ட்ராவல் வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டா அதுதான் டூரிசமாக. ஸோ டூரிசமோட பர்பஸ் வந்து ஒவ்வொரு விதம் இருக்கும். ஒன்று ரிலிஜியனாக இருக்கலாம், ரெக்ரியேஷனல் பர்பஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா போகிறதா இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல், இப்படி வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்ன டைப்பாக இருந்தாலும் சரி ஒரு 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் இருக்குது. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம்னா என்னென்னா அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டி, அமெனிட்டிஸை. ஸோ இந்த காம்பனன்ட்ஸை A3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ராக்ஷனா எல்லாருக்குமே தெரியும், நேச்சுரல் அட்ராக்ஷன், கல்ச்சுரல் அட்ராக்ஷன் ரெண்டு இருக்குது. நேச்சுரல் அட்ராக்ஷன்கிறது கிளைமேட்டிக் கண்டிஷன், அப்புறம் வந்து பீச்சஸ் இதெல்லாம் பார்த்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகுறது நேச்சுரல் அட்ராக்ஷன். அண்ட் கல்ச்சுரல் ரிலேட்டட், அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் இந்த மாதிரி அட்ராக்ஷன் வந்து கல்ச்சுரல் அட்ராக்ஷன். ஸோ அட்ராக்ஷன்ஸ் கீழே ரெண்டு வரும், நேச்சுரல் அட்ராக்ஷன் அண்ட் கல்ச்சுரல் அட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து அக்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி, அதாவது ரோடாக இருக்கட்டும், ரயிலாக இருக்கட்டும், வாட்டர் வேஸாக இருக்கட்டும், ஏர்வேஸ், ஸோ அந்த ஆக்சசபிலிட்டி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. தென் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அம்யூனிட்டிஸ்னால் இப்போ நம்ம தங்குற இடமா இருக்கட்டும், ஸ்டே பண்ணுற ஹோட்டலாக இருக்கட்டும், வீசாவாக இருக்கட்டும், வீசா, பாஸ்போர்ட், அப்புறம் டூர் ஆப்ரேட்டர்ஸ், இது எல்லாமே அம்யூனிட்டிஸ் கீழே வரும். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் டூரிசம் பார்த்துடலாம். இப்போ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் டூரிசம் இருக்குது, கல்ச்சுரல் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம், எக்கோ டூரிசம், அட்வான்ச்சர் டூரிசம், ரெக்ரிஷனல் டூரிசம். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரிலிஜியஸ் டூரிசமாக. ஸோ இந்த சர்ச், மாஸ்க், டெம்பிள் இந்த மாதிரி டூர் போகிறது வந்து ரிலிஜியஸ் டூரிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காசி, ஜெருசலம், மெக்கா, இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். தென் ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் பார்த்தீங்கன்னா மோனுமெண்ட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் பார்க்க போகிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கர் வாட் டெம்பிள் அட் கம்போடியா, அப்புறம் தாஜ்மஹால், இந்தியாவில் இருக்க தாஜ்மஹால், பிரமிட் ஆஃப் ஈஜிப்ட், இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் எக்கோ டூரிசம் பார்த்தீங்கன்னா எக்கோ டூரிசம் typically involves travels to destination where plants and animals thrive in a naturally preserved environment. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி, ட்ரெக்கிங் இன் தி ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். தென் கேஸ்ட்ரோனோமி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரோனோமி ரெஃபர்ஸ் டு தி ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சுரல் டூரிசம். தென் அட்வான்ச்சர் டூரிசம் பாருங்கள். ஸோ ஒரு அட்வான்ச்சர் எடுத்துக்கிறதுக்காக ஒரு டூரிசம் மேற்கொண்டோன்னா அது வந்து அட்வான்ச்சர் டூரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கை டைவ், இந்த பங்கி ஜம்பிங், இதெல்லாம் இதில் வரும். ஸ்கை ட்ரைவ் இன் ஆஸ்திரேலியா, பங்கி ஜம்பிங் இன் நியூசிலாண்ட், மவுண்டெய்னரிங் இன் தி பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இதெல்லாம் வந்து அட்வான்ச்சர் டூரிசம். தென் ரெக்ரிஷனல் டூரிசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக அண்ட் அட் த டைம் ஒரு என்ஜாய்மெண்ட்காக போகிறது வந்து ரெக்ரிஷனல் டூரிசம். எக்ஸாம்பிள் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ், ஹில் ஸ்டேஷன், பீச்சஸ், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெக்ரிஷனல் டூரிசம் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரிஷனல் டூரிசம் கீழே நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தென் அதெல்லாம் அது ரொம்ப பார்க்க வேண்டாம். இன்பார்ன் டூரிசம் அண்ட் அவுட்பார்ன் டூரிசம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. டூரிங் வித்தின் தி நேட்டிவ் கண்ட்ரி வந்து இன்பார்ன் டூரிசம், டூரிங் இன் தி ஃபாரின் கண்ட்ரி வந்து அவுட்பார்ன் டூரிசம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம் பார்த்துடலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் டூரிசம் இஸ் அண்டர்டேக்கன் டு விசிட் தி பிளேசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டு கேதர் நாலேஜ் அபவுட் தி இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ். For this, there are certain travel forms and formalities to be fulfilled. So, certain formalities இருக்கு, like passport, visa, foreign currency, air ticket, travel insurance. இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ விசானா என்னன்னு பாருங்கள். A document issued to a person or a stamp marked on a passport of a person who wants to visit other country. இப்போ டூரிஸ்ட் விசான்னு பார்த்தோன்னா ரெக்ரிஷன், சைட் சீயிங். ஸ்டூடெண்ட் விசா வந்து எதுக்கு, எஜுகேஷனுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் விசா ஒர்க் பண்ணுறதுக்கு. மெடிக்கல் விசா வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து வேற ஒரு கண்ட்ரியில் போய் அவைல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து எப்படிலாம் டூரிசம் அட்ராக்ஷனுக்கு காரணமாக இருக்க எலமெண்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனரி, பியூட்டி, வெதர், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மோனுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க.
ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் முக்கியம். ப்ளசன்ட் வெதர், சீனிக் பியூட்டி, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மோனுமெண்ட்ஸ். இப்போ ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட்ஃபார்ம்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ், மவுண்டெயின்ஸ் அதெல்லாம். தென் வாட்டர், அப்புறம் வெஜிடேஷன், கிளைமேட், அனிமல் லைஃப், செட்டில்மெண்ட், ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம். இன்னொரு வாட் சொல்ல லேண்ட்ஃபார்ம்ஸ், வாட்டர், வெஜிடேஷன், கிளைமேட், அனிமல் லைஃப், செட்டில்மெண்ட், ஃபியூச்சர்ஸா. அப்புறம் 7th கல்ச்சர். ஸோ இந்த 7 தான் ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசமா. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பாருங்க கேம் ரிசர்வ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி வைல்ட் அனிமல்ஸ். இப்போ வந்து டூரிசம் அட்ராக்ஷன் இன் இந்தியான்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த ஸ்பைசி ஃபுட் கல்ச்சர், அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல், இதெல்லாம் தான் முக்கியமாக இந்த டூரிசம் வந்து இந்தியாவில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. தென் யோகா, ஆயுர்வேதா, நேச்சுரல் ரெமெடிஸ், ஹெல்த் ரிசார்ட், இதுவும் ஒரு சில காரணங்கள். ஒரு சில இடத்துல டூரிசம் வந்து ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில ரீசன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் வேர்ட் இதில் எதுவும் கேட்க முடியாது. தென் ரிலீஜியஸ் டூரிசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஒன் வேர்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். ராமேஸ்வரம் வந்து தமிழ்நாடு, காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், சாரநாத் வந்து உத்தரப்பிரதேஷ், வைஷ்ணவா தேவி டெம்பிள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், சென்ட் பிரான்சிஸ் சேவியர் கத்தீட்ரல் எங்கே இருக்குன்னா கோவாவில், அமிர்ஸ்டார் வந்து பஞ்சாபில், மொனாஸ்ட்ரிஸ் ஆஃப் லடாக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ இதெல்லாம் ரிலீஜியஸ் டூரிசம். இது எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா பார்க்க போகிறோம். ஸோ ஹில் ஸ்டேஷன் இந்தியாங்கிறப்ப நமக்கு நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்குது இந்தியாவில். ஸோ ஒன் வேர்ட் ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கலாம். கொடைக்கானல், ஊட்டி இது தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். நானிடால், முசோரி இது உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. குல்மார்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஷிலாங் மேகாலயா, ஷிம்லா மணாலி ஹிமாச்சல் பிரதேஷ், மூணார் வந்து கேரளாவில் இருக்குது, கேங்டாக் சிக்கிம். ஸோ இப்போ பார்த்தது இது எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸு. தென் இந்த மேப்பில் பாருங்கள், அவங்க அதை ஜஸ்ட் மேப்பில் மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. குல்மார்க் பாருங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மணாலி, ஷிம்லா, முசோரி பாருங்கள் உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ கேங்டாக் பாருங்கள் சிக்கிமில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேப் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐடிசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர். ஐஏடிஏ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். IATO இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர். TAI Travel Agents Association of India. TTHA தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். TTDC தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இருந்து கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா புக் பேக்கில் கூட இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம், இந்தியாவில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த பாக்ஸுக்கு டேரெக்டாக வந்துடுங்க. இல்லை தலையார் வாட்டர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ஸ் டெயில் மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ தலையார் வாட்டர் ஃபால்ஸ்னோடனே திண்டுக்கல்னு ஞாபகம் வரணும். ஜாக் வாட்டர் ஃபால்ஸ் இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. இது எப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸோட யூனிக் ஃபியூச்சர் என்னென்னா இங்கே வந்து செக்மெண்டட் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும். அதாவது ராஜா, ராணி அண்ட் தண்டர்னு இதில் வந்து செவரல் செக்மெண்ட்ஸ் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸில். நொக்காலி வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மெகாலயாவில் இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா டாலஸ்ட் பிளஞ்ச் டைப் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் சிட்டுவேட்டட் இன் ஈஸ்ட் காசி ஹில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேகாலயா. தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து ஆந்திர பிரதேஷ்லேயே இருக்குது ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். இதில் வந்து நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்குது. அடுத்தால பார்த்தீங்கன்னா அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இதை வந்து நயக்ரா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இது வந்து கேரளாவில் திருசூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நயக்ரா ஆஃப் இந்தியான்னு கேட்டால் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோதான், ஒரு 5 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கோம். மெயினாக அது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வைல்ட் லைஃப்பும் பேர்ட் சாங்சுரிஸும் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் பாருங்கள் புஷ் ஃபேக்டர் ஃபார் டூரிசம் வந்து ப்ரிஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. புல் ஃபேக்டர் வந்து அம்யூனிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் இந்தியா பார்த்துடலாம். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியும் அது இருக்கிற ஸ்டேட்டையும் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். அனிமல்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இதனால நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம்.
முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அனிமல்ஸ் வந்து டைகர், எலஃபண்ட், பிசான், டீர். காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து அசாமில் இருக்குது. அனிமல்ஸ் வந்து டைகர், டியர், பஃப்லோ. நெக்ஸ்ட் ரதம்பூர் நேஷனல் பார்க் ராஜஸ்தானில் இருக்க. அனிமல் வந்து டைகர். கன்ஹா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ், ஸ்வாம்ப் டீர். சுந்தர்பன் நேஷனல் பார்க் வெஸ்ட் பெங்கால், பெங்கால் டைகர். கிர் நேஷனல் பார்க் குஜராத், லயனா. பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி கர்நாடகா, பிசான், லெப்பார்ட், கவுர். பெரியார் நேஷனல் பார்க் கேரளா, எலஃபண்ட், டீர். கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட், டைகர். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் இந்தியா. இப்போ பார்க்க போகிறது பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா. கூந்தன்குளம் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. குமாரகோம் பேர்ட் சாங்சுரி கேரளாவில் இருக்குது. பாரத்பூர் பேர்ட் சாங்சுரி வந்து ராஜஸ்தானில் இருக்குது. மயானி பேர்ட் சாங்சுரி வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. உப்பலா படு பேர்ட் சாங்சுரி ஆந்திர பிரதேஷ். நல் சரோவர் பேர்ட் சாங்சுரி குஜராத். நவாபாஜ்கஞ்ச் பேர்ட் சாங்சுரி உத்தரப்பிரதேஷ். ஸோ பீச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 7517 கிலோமீட்டர் வந்து கோஸ்ட்லைன் லென்த் இருக்குது. இதில் வந்து ரொம்ப டூரிஸ்டில் வந்து ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறது வந்து கோவாவில் இருக்க கலன்குட்டு, அகடு இந்த 2 இடமும் ரொம்ப ஃபேமஸ் பீச் ஃபார் டூரிசம். ஒரு சில பீச்சஸும் அதோட ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸையும் பார்த்துடலாம். தனுஷ்கோடி இது எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்குது. டர்க்யூவாய்ஸ் ப்ளூ சீ கலர். ஸோ அந்த சீயோட கலருக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸ். எங்கன்னா தனுஷ்கோடி பீச். நெக்ஸ்ட் வந்து வர்க்கலா பீச் இது எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. சீ கிளிஃப் ஃபார் ஒண்டர்ஃபுல் சன்செட் வியூஸ். நெக்ஸ்ட் வந்து தர்காலி பீச் இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. கோரல் ரீஃப்ஸ் அண்ட் மெரைன் அட்வென்ச்சர்ஸ். ஓம் பீச் இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. இதில் வந்து ஏன் இந்த ஓம் பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னா 2 செமி சர்க்குலர் கேவ்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும். பார்க்கறதுக்கு ஓம் சிம்பிள் மாதிரியே இருக்கும். அதனால தான் அந்த ஓம் பீச்சுன்னு சொல்கிறாங்க. அகுடா பீச். ஸோ அந்த அகுடா பீச் வந்து கோவாவில் இருக்குது. இதோட ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஹில் டாமினேட்ஸ் தி சதர்ன் சைட் ஆஃப் தி பீச். மராரி பீச் கேரளாவில் இருக்குது. சேடில் லைக் ராக் வந்து இந்த பீச்சில் இருக்குது. ஸோ அகுடில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஹில் இருக்குது. மராரி பீச்சில் பார்த்தீங்கன்னா சேடில் லைக் ராக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த சேடில் லைக் ராக் வந்து ஹமாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் ரிலீஜியஸ் டூரிசம் சொல்லியிருப்பாங்க. ரிலீஜியஸ் டூரிசமில் ஒரு சில டெம்பிள்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தென் ஹில் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. வெறும் தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம். ஆனால் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியான்னு சொல்லிட்டு குல்மார்கா அது மாதிரி நானிடால், டார்ஜிலிங் இது மாதிரி இந்தியா முழுக்க இருக்க ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்துலாம். ஊட்டி குயின் ஆஃப் ஹில்ஸ். ஏற்காடை வந்து புவர் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லேக் ஃபாரஸ்ட். தென் ஏலகிரி இது வந்து 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. கொடைக்கானல் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். கோட்டகிரி வந்து கிரீன் ஹில்ஸ். வெள்ளியன்கிரி வந்து கைலாஷ் ஆஃப் தி சவுத். கொல்லி ஹில்ஸ் வந்து மோட்டார் ஏபிள் டெரைன் வித் 70 ஹேர்பின் பென்ஸ். ஸோ இப்போ ஏலகிரியும் கொல்லி ஹில்ஸும் பாருங்கள். ஏலகிரியில் வந்து 14 ஹேர்பின் பென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொல்லி ஹில்ஸில் வந்து 70 ஹேர்பின் பென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆனைமலை ஹில்ஸ் வந்து டாப் ஸ்லிப். ஸோ டாப் ஸ்லிப் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து ஆனைமலை ஹில்ஸ். மெகாமலை ஹில்ஸ் வந்து ஹை வேவி மவுண்டெயின்ஸ்க்கு வந்து இதோட ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர். தென் ஜவாது மலை பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் ஹெவன்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சர்ஸ் ஹெவன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜவாது மலை. நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். அதுவும் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென் கும்பகர்ணி ஃபால்ஸ் இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பாம்பார் வந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் கொடைக்கானலில் வந்து ஜாயின் ஆகுறப்ப தேனி டிஸ்ட்ரிக்டில் இந்த கும்பகர்ணி ஃபால்ஸ் வந்து ஃபால் ஆகுது. தென் மங்கி ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆனைமலை ஹில் ரேஞ்சில். இதை சுற்றி வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. தென் கிள்ளியூர் ஃபால்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவராயன் ஹில்ஸ் ரேஞ்சஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ கிள்ளியூர் ஃபால்ஸ் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் குற்றாலம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இதை வந்து மெடிசினல் ஸ்பான்னு சொல்லுவாங்க. ஸோ மெடிக்கல் ஸ்பானா குற்றாலம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆகாய கங்கா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இட் இஸ் அ வாட்டர் ஃபால் இன் புளிச்சோலை ஆன் கொல்லி ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஆகாய கங்கையும் ஈஸ்டர்ன் காட்ஸ் தான், கிளியூரும் ஈஸ்டர்ன் காட்ஸ் தான். கிளியூர் பார்த்தீங்கன்னா ஷேர்வானாயின் ஹில் ரேஞ்சு, ஆகாய கங்கை வந்து கொல்லி ஹில்ஸ். ஸோ கொல்லி ஹில்ஸ் ஆகாய கங்கை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருளி ஃபால்ஸ், இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது, 2 நேம்ஸ் இருக்குது. என்ன நேமில் அதை சொல்லுவாங்கன்னா சுருளி ஃபால்ஸை கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ் ஆர் மெகாமலை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் நிறையா பேர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து டூரிஸ்ட் ஏரியாவில் வந்து ரொம்பவே ஒரு ஹாட்டான ஏரியா வந்து தமிழ்நாடு. மொத்தம் டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் 17.6% ஆஃப் தி லேண்ட் வந்து திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து அனிமல்ஸ் லைக் டைகர், எலஃபண்ட், டீர், மங்கி இதெல்லாம் வந்து நிறையா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. இப்போது வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் தமிழ்நாடு மட்டும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் பார்க்க போகிறோம். முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி இது நீல்கிரிஸில் இருக்குது. முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலியில் இருக்குது. பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. களக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து திருநெல்வேலியில் இருக்குது. நெக்ஸ்ட் பேர்ட் சாங்சுரி இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இப்போ 4 பேர்ட் சாங்சுரி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில். வெட்டன்குடி பேர்ட் சாங்சுரி இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். கரைவெட்டி பேர்ட் சாங்சுரிஸ் இது வந்து அரியலூரில் இருக்குது. வெள்ளூர் பேர்ட் சாங்சுரி இது ஈரோடில் இருக்குது. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ 4 பேர்ட் சாங்சுரி பாருங்கள். வெட்டன்குடி பேர்ட் சாங்சுரி, கரைவெட்டி பேர்ட் சாங்சுரி, அரியலூர் கரைவெட்டி பேர்ட் சாங்சுரி, வெள்ளூர் பேர்ட் சாங்சுரி, தென் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. ஸோ இந்த 4 ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேப்பில் வந்து முக்கியமான பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்துடலாம். கிண்டி நேஷ்னல் பார்க் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பார்க் வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. முக்கூத்தி நேஷ்னல் பார்க் வந்து நீல்கிரிஸில் இருக்குது. முதுமலை நேஷ்னல் பார்க் வந்து நீல்கிரிஸில் இருக்குது. ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னை, கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ராமநாதபுரம், இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் கோயம்புத்தூர், முக்கூத்தி நேஷ்னல் பார்க் வந்து நீல்கிரிஸ், முதுமலை நேஷ்னல் பார்க் வந்து நீல்கிரிஸ். ஸோ 2 இது நீல்கிரிஸில் இருக்குது, முக்கூத்தி நேஷ்னல் பார்க்கும் முதுமலை நேஷ்னல் பார்க்கும். பீச்சஸ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ். மெரினா பீச் சென்னையில் இருக்குது. இது வந்து 2nd லாங்கஸ்ட் அர்பன் பீச். கன்னியாகுமரி பீச்சில் வந்து மல்டி கலர்ட் சாண்ட்ஸ் இருக்குது. தென் ராமேஸ்வரம் பீச்சில் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டின்னா வேவ்ஸே இருக்காது. இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு குளம் மாதிரி அப்படி இருக்கும், அலைகளே இல்லாமல் இருக்கும். இதுதான் ராமேஸ்வரம் பீச்சோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் எலியாட் பீச் பார்த்தீங்கன்னா, அதாவது பெசன்ட் நகர் பீச் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா இது வந்து ஆக்டிவாக இருக்கும். டே டைமாக இருந்தாலும் நைட் டைமாக இருந்தாலும் அது ஒரு ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட் டைம். மகாபலிபுரம் பீச் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது வந்து ஆர்கிடெக்சரல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் பீச். தென் சில்வர் பீச் வந்து கூடலூரில் இருக்குது. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப பிரபலியம். தென் முட்டுக்காடு பீச் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீச் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும். இப்போ வந்து டூரிசம்னால இருக்கிற என்விரான்மெண்டல் இம்பேக்ட் பார்க்கலாம். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக ரெவன்யூ வந்து கலெக்ஷன் ஆகுது. தென் இப்போ வந்து ஒரு இடம் வந்து டூரிசமாக ஏரியாவை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மக்கள் இடத்துல என்விரான்மெண்டல் அவேர்னஸ் நிறைய ரீச் ஆகும். ஸோ வந்து இன்னுமே அந்த என்விரான்மெண்ட்டை நமக்கு பெட்டராக வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெகட்டிவ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பொல்யூஷன், டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ இவ்வளோ தான் அந்த லெசன். இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் டூரிசம் வந்து ரிலிஜியஸ் டூரிசம். இன் விச் ஸ்டேட்
Kaziranga National Park is located in Assam. Which of the following is not a beach of India? Miami. Which of the following is not a bird sanctuary in India? Kanha in Madhya Pradesh. மிச்சம் மூணு பார்த்தீங்கன்னா bird sanctuary. அப்புறம் 5th கொஸ்டின் வாங்க. குற்றாலம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி. 3 main components of tourism என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து A3 கான்செப்ட். கேஸ்ட்ரோனமிங்கிறது என்ன டைப் ஆஃப் டூரிசமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்ச்சுரல் டூரிசம். சுரலி ஃபால்ஸ் வந்து வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ் ஆர் மெகாமலை ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மெரினா பீச். தென் TAAIக்கு ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ TAAIக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஆட்மேன் அவுட். ஸோ ஆட்மேன் அவுட் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட், செகண்ட் ஒனுக்கு வந்து டிகா, தேர்ட் ஒனுக்கு மயானி, ஃபோர்த் ஒனுக்கு களக்காடு, ஃபிஃப்த் ஒனுக்கு கோட்டகிரி. இப்போ மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துடலாம். ஆனைமலை ஹில்ஸ். ஆனைமலை ஹில்ஸ் வந்து டாப் ஸ்லிப். நான் சொன்னேன் டாப் ஸ்லிப் வந்து ஆனைமலை ஹில்ஸில் இருக்குன்னு. தென் மங்கி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர். டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால். நேச்சர்ஸ் ஹெவன் அப்படிங்கிறது ஜவ்வாது மலை. தென் அகுடா பீச் வந்து கோவாவில் இருக்குது. இப்போ அசெஷன் அண்ட் ரீசன் பார்க்கலாம். டூரிசம் இஸ் அன் எசென்ஷியல் ஆக்டிவிட்டி ஃபார் தி லைஃப் ஆஃப் தி சொசைட்டி. இட்ஸ் டைரக்ட் இம்பாக்ட் ஆன் சோஷியல், கல்ச்சுரல், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் செக்டர் ஆஃப் நேஷன். ஸோ வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்தால பாருங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் கோவா, கலாகுட்டு இஸ் அ ட்ரீட் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபாரினர்ஸ் throng தி பீச்சஸ். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ. அதாவது ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன் ஆர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லெசன் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.